இன்றைக்கி அம்மாவுடைய நினைவு நாள், அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தொடங்குகிறேன். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன ரீடிங் சொல்கிறேன் அப்படின்னா, பாஸ்ட் 3 மந்த்ஸுக்கான உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து 3 ஸ்டோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எந்த ஸ்டோன் உங்களை அட்ராக்ட் பண்ணுதுங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டோனுக்கான ரீடிங்கை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கான கார்டு த டெவில். செகண்ட் ஒன்க்கான கார்டு வந்துட்டு 9 ஆஃப் கப்ஸ். அப்புறம் தேர்ட் ஒன்க்கான கார்டு வந்து 8 ஆஃப் வேண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போது 8 ஆஃப் வேண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் டெவில் வந்து ரிவர்ஸ் கார்டாக வந்திருக்கு. இந்த ரிவர்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த டெவிலுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், கசப்பான சில சம்பவங்கள், கடன், தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. வெளியில் வர முடியாமல் தவிச்சிருக்கலாம். மீண்டு வர்றதுக்கான வழி தெரியாமல் யோசனையில் சிக்கி தவிச்சிருப்பீங்க. அப்புறம் கடைசியாக அதிலேருந்து மீண்டு வந்திருப்பீங்க. அது ஒரு நல்ல ஒரு லெசனாக உங்களுக்கு இருந்திருக்கும். கிடைச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் கடந்து வந்த பாதைகள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு நல்ல லெசனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. செகண்ட் ஒன்க்கான கார்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கார்டு 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரைட் கார்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஜாலியான ஒரு ஹாப்பி மூடு, அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இது ரிவர்ஸ் கார்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் விலகி இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து செய்ய முடியாமல், மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்துருப்பீங்க. சந்தோஷங்கள் கொஞ்சம் குறைஞ்சு காணப்பட்டிருக்கும். தேர்டு ஒன்க்கான கார்டு வந்து பார்த்திங்கன்னா 8 ஆஃப் வேண்ட்ஸ். இது எப்படின்னு சொன்னால், நம்ம நோக்கி நிறைய விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்து தாக்குற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் எத்தனை விதமான தாக்கல்கள் எந்தெந்த திசையிலேருந்து வந்தாலும் நம்ம அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கார்டு தான் இது. ஸோ நீங்கள் வந்து பல ஆங்கிள்லேருந்து வந்த விஷயங்கள், நிறையா ஒரே சமயத்தில் நிறையா விஷயங்களை வந்து மல்டிபிள் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் சொல்லி